கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் மீட்கும்படியாக, ஒரு மனிதனும் குற்றம் தீர்க்கவோ ஒரு மனிதனையும் விளக்கவோ இந்த உலகத்தில் தேவன் விரும்பவில்லை. அதற்காக இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. அதனால் நம் தேவன் யார் என்பதை நாம் அறிவது மாத்திரமல்ல, நம் மூலமாக உலகத்தில் இருக்கிற மக்கள் அறியும்படியாக இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் தாமே வேதத்தின் பிரகாரமாய் வாழ நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன்னிடத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமி கடத்துகளை பேசுகிறார். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், உன்னத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் தாய் தகப்பன் மூலமாக பிறந்தோம். ஆனால் இயேசுவை குறித்து யோவானின் மூலமாக வேதம் நமக்கு சொல்கிற ஒரு காரியம், உன்னதத்திலிருந்து வருகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனை விட ஆதியிலே ஆதாமை உண்டாக்கின அந்த ஆதாம் முதல் கொண்டு இன்றைக்கு இருக்கிற நாம் முதல் கொண்டு இதற்கு பின்னால் பிறக்கின்ற குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாரை பார்க்கிலும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மேலானவராயிருக்கிறார். காரணம், அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவராக, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவராக, கன்னியின் வயிற்றிலே மனுஷனை மீட்கும்படியாக மனுவாய் வந்தபடியினாலே உலகத்தில் அவரே மேலானவராயிருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே மேன்மையான தேவனை ஆராதிக்கின்றபடியினாலே நம் செயல்களும் நம்முடைய ஜீவியமும் நம்முடைய வாழ்க்கையும் அநேகருக்கு மேன்மையாயிருக்க சிறந்து விளங்கும்படியாக நாம் வாழ்கின்ற போது நம் வாழ்க்கையின் மூலமாக தேவநாமம் அநேகருடைய வாழ்விலே வெளிப்படும். உண்மையாகவே அந்த அனுபவத்துக்காக தான் அந்த அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரமானாய் மாற மேலான தேவனை ஆராதிக்கிறோம். அவருக்கு ஈடாக, அவருக்கு இணையாக இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அதனால் எந்த ஒரு மனிதனையோ எந்த ஒரு நபரையோ நாம் மேன்மை யோசிக்காதபடிக்கு தேவனை மேன்மைப்படுத்துவோம். அதன் மூலமாக நம் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? நீ எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஐயா. நீர் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் மீட்கும்படியான மேலான தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் கூட நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்த, உங்கள் வாழ்விலே இருக்கின்ற காலமெல்லாம் உம்மை மையப்படுத்த உயர்த்தும்படியான அந்த கிருபையை தருவீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.